சூப்பரான ராகி ஓட்ஸ் நட்ஸ் பிஸ்கட் ரெடிங்க. நல்ல ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சர்க்கரை கூட சேர்த்துக்கல, ஹனி தான் சேர்த்திருக்கிறேன். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான பிஸ்கட் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கங்க. ஓட்ஸு ராகி மாவு வச்சு ஒரு பிஸ்கட் செய்யலாங்க. ராகி மாவு பெரிய கப்பில் ஒரு கப்பு, ஓட்ஸ் இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு. பேத்திக்கோசரம் செய்கிறேங்க, அதனால் அது இனிப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். இதை அப்படி பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் பம்ப்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதை பொடி பண்ணிடலாம். இந்த பவுல்லங்க ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூட ஹனி, ஒரு 2 ஸ்பூன் ஹனி. இந்த விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் இந்த கப்பில் ஒரு கப் ராகி மாவு, அதில் ஒரு 1/4 கப் அளவில் ஓட்ஸ் மாவு, இந்த நட்ஸ் எல்லாம் பொடி செஞ்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கையிலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தி. இப்படியே வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்குங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சின்ன பேத்திக்கு செய்கிறதுனால சால்ட்டு கில்ட்டு கூட நான் சேர்த்துக்கல. கொஞ்சம் பால் அப்படியே தெளித்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். இப்படி எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி அப்படியே பிசைஞ்சிக்கங்க. கொஞ்சம் கூட பட்டர் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேயில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிடலாங்க. இதுலேருந்து சின்ன உருண்டை இப்படி எடுத்துடலாம். பிஸ்கட் ஷேப்பில் அப்படி இதில் அடிக்கிடலாங்க. இந்த பிஸ்கட் ஃபுல்லாக அடுக்கியாச்சுங்க. கொஞ்சம் மேலே அப்படியே பட்டர் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். பட்டர் கொஞ்சம் இந்த பிஸ்கட் உள்ளே வச்சுட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போவே பிஸ்கட் மணம் நல்லா வருதுங்க. நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கருகிருமேன்னு சொல்லி 10 நிமிஷம் வச்சிருந்தேன். பிஸ்கட் மணம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிடுறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும். 15 நிமிஷம் கணக்கு.